7 மாணவர்கள் 105 மாணவர்களுடன் ஃப்ரீ ஸ்டைல் செஸ் விளையாண்டு நோபல் மற்றும் காஸ்மிக் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்த சாதனை. 112 மாணவர்களுக்கு உலக சாதனை சான்றிதழ் வழங்கப்பட்டது. தூத்துக்குடி ஈசி ஸ்போர்ட்ஸ் ஃபவுண்டேஷன் சார்பில் ஃப்ரீ ஸ்டைல் செஸ் உலக சாதனை நிகழ்வு நடைபெற்றது. இதில் செஸ் விளையாட்டில் சிறந்த 4ஆம் வகுப்பு முதல் 7ஆம் வகுப்பு வரை பயிலும் 7 மாணவர்கள் தூத்துக்குடி பால் மெட்ரிக் பள்ளியில் பயிலும் 105 மாணவர்களுடன் பல்வேறு சதுரங்க கட்டங்களில் விளையாடி உலக சாதனை படைத்தனர். உலக சாதனை படைத்த மாணவர்களுக்கு நோபல் உலக சாதனை புத்தகம் மற்றும் காஸ்மிக் உலக சாதனை புத்தகம் சார்பில் சான்றிதழ் மற்றும் பதக்கங்கள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் பள்ளி தாளாளர் டாக்டர் அருள்மொழி செல்வி மற்றும் நோபல் உலக சாதனை புத்தக தூதுவரும் சிபி ஸ்போர்ட்ஸ் அகாடமி செஸ் பயிற்சியாளர் மனசொக்கலிங்கம் பாலாஜி ஆகியோர் கலந்து கொண்டனர். இதில் சிறப்பு விருந்தினராக மல்டி ஸ்போர்ட்ஸ் அகாடமி நிறுவனர் காஸ்டன் ராபின்சன் கலந்து கொண்டு பரிசுகளை உலக சாதனைக்கான சான்றிதழ்களையும் வழங்கினார். சொக்கலிங்கம் பாலாஜி, சிபி ஸ்போர்ட்ஸ் ஃபவுண்டேஷனோட ஃபவுண்டர் அண்ட் செஸ் ட்ரெயினர் அண்ட் ஆல்சோ பால் மெட்ரிக் ஸ்கூலோட செஸ் ட்ரெயினராக இருக்கேன். பால் மெட்ரிக் ஸ்கூலில் போன மாதம் நாங்கள் ஒரு வேர்ல்டு ரெக்கார்ட் அட்டம் பண்ணோம். நோபல் புக் ஆஃப் வேர்ல்டு ரெக்கார்ட்ஸ் மற்றும் காஸ்மிக் புக் ஆஃப் வேர்ல்டு ரெக்கார்ட்ஸில் தமிழ்நாடு ஃப்ரீ ஸ்டைல் செஸ் ஃபெடரேஷனோட உதவியோட ஃப்ரீ ஸ்டைல் செஸ்ஸுங்கிறது செஸ்ஸோட ஒரு அட்வான்ஸ்டு வேரியண்ட். ஒரு பொசிஷன்ஸும் யூனிக்காக இருக்கும். அந்த மாதிரி 105 யூனிக் பொசிஷன்ஸில் 105 பால் மெட்ரிக்ஸ் ட்ரெயின்டு ஸ்டூடெண்ட்ஸோட சிபி ஸ்போர்ட்ஸ் ஃபவுண்டேஷன் சேர்ந்து 7 அட்வான்ஸ்டு பிளேயர்ஸ் விளையாண்டாங்க. இதை நாங்கள் நோபல் புக் ஆஃப் வேர்ல்டு ரெக்கார்ட்ஸ்லையும் காஸ்மிக் புக் ஆஃப் வேர்ல்டு ரெக்கார்ட்ஸ்லையும் வேர்ல்டு ரெக்கார்டு அப்ளை பண்ணியிருந்தோம். அந்த ரெக்கார்டு அப்ரூவ் ஆகி எங்களுக்கு சர்டிஃபிகேட்ஸ் அண்ட் மெடல்ஸ் இஷ்யூ ஆயிருக்கு. அதோட ஃபெலிசிட்டேஷன் செரமனியை தான் இன்னைக்கு நம்ம சாட்டன் மல்டி ஸ்போர்ட்ஸோட ஃபவுண்டர் மற்றும் டைரக்டர் காட்சன் அண்ணன் மற்றும் அருண்மொழி செல்வி மேம், பால் மெட்ரிக் ஸ்கூலோட கரஸ்பாண்டன்ட் மேம் முன்னிலையில் அந்த ஃபெலிசிட்டேஷன் இப்போ நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த ஃப்ரீ ஸ்டைல் செஸ்ஸுங்கிறது செஸ்ஸுக்கு ஒரு புது வேரியண்ட். இப்போ அது எமர்ஜ் ஆகி வருது. ஸோ இந்த ஒரு முயற்சியை முதல் முறையை நாங்கள் கையில் எடுத்து இந்த 105 யூனிக் பொசிஷன்ஸில் 105 பேரை விளையாடக்கலாங்கிற ஐடியாவை நாங்கள் தான் ஃபர்ஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இட்ஸ் நியூ வேர்ல்ட் ரெக்கார்ட். பால் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் சார்பாக எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். எங்கள் ஸ்கூல் பார்த்தீங்கன்னா 40 வருஷமாக சக்ஸஸ்ஃபுல்லாக ரன்னிங் ஆகிட்டு ஒரு ஸ்கூல். ஒரு ஸ்கூல் 40 வருஷமாக சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகணும் அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும். அப்படி தானே? என்ன ரீசன் நம்ம அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் டிசிப்ளினில் எங்கள் ஸ்கூல் பிள்ளைங்க யாருமே எங்கள் ஸ்கூலில் அடிச்சுக்கிடவே முடியாது. செகண்ட் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் 10th நாங்கள் சென்டம் ரிசல்ட் தான் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் இப்போ எங்கள் ஸ்கூலில் நிறைய ப்ளஸஸ்லாம் இருக்குது. நான் ஒன் பை ஒன்னாக சொல்ல ஆசைப்படுறேன். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, எங்களோட டீச்சர்ஸ் இங்கே 30 டீச்சர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க. எல்லாருமே ரொம்ப டெடிகேட்டட் அண்ட் ஸ்கில்ஃபுல் டீச்சர்ஸ். செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா, இங்கே நாங்கள் ஈஸி கிளாஸஸ் வச்சுருக்கோம். கீபோர்டு, செஸ்ஸு, டான்ஸு, டிராயிங், அப்புறம் இது மாதிரி ஈஸி கிளாஸஸ் வச்சுருக்கோம். இனிமே நெக்ஸ்ட் அகாடமிக் இயரில் சிலம்பம், கராத்தே, ஸ்விம்மிங் இது மாதிரிலாம் நாங்கள் கொண்டு வரலான்னு இருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, எங்கள் ஸ்கூலில் இப்போ புதுசாக 11th நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம். 3 குரூப்போட நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம். என்னென்ன குரூப்லாம் இருக்குது அப்படின்னா, மேக்ஸ், கம்ப்யூட்டர் அண்ட் காமர்ஸ். ஸ்மார்ட் கிளாஸஸ் ஃபெசிலிட்டியும் எங்கள் ஸ்கூலில் இருக்குது. அது போக வெறும் சப்ஜெக்ட் மட்டும் இல்லாம எங்க ஸ்கூல்ல இப்போ கம்ப்யூட்டர், ஹிந்தி அதெல்லாம் நாங்க சொல்லிக் கொடுக்குறோம். இது வரைக்கும் எங்களுக்கு ஆதரவு கொடுத்த பேரண்ட்ஸ்க்கு நாங்க நன்றி தெரிவிச்சுக்க கடமைப்பட்டிருக்கோம். இந்த தருணத்துல நாங்க நன்றி தெரிவிச்சோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.